இந்த செஷனில் நம்ம செக்ஷன் 79 to 82 அதோடு சேர்த்து ஆர்டர் 27 பார்க்க போகிறோம். இது வந்து சூட்ஸ் பை ஆர் அகெயின்ஸ்ட் தி கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் ஆஃபீஸர் இன் தேர் அஃபிஷியல் கெப்பாசிட்டி. ஸோ இதுதான் இந்த செக்ஷன் அண்ட் ஆர்டரில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து நம்ம சிபிசியில் ஒரு சில சூட்ஸ் வந்து ஸ்பெஷல் சூட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த சூட்ஸில் வந்து ஸ்பெஷல் ப்ரொசீஜர் வந்து அடாப்ட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த சூட்டும் வந்து ஒரு ஸ்பெஷல் சூட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் 79 வந்து நம்ம வந்து ஒரு சூட் வந்து கவர்மெண்ட்டு ஃபைல் பண்ணுது, இல்லை கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து யாராவது ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட காஸ்ட் டைட்டில் வந்து எப்படி இருக்கணுன்றது தான் வந்து செக்ஷன் 79 சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 80 வந்து கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு சூட்டு ஃபைல் பண்ணப்படும் போது நோட்டீஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு 2 months நோட்டீஸ், ப்ரையர் நோட்டீஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றது 80 சொல்லியிருப்பாங்க. அதுலேயே வந்து எப்போ நோட்டீஸ் கொடுக்க வேண்டான்றது எக்ஸம்ஷன் வந்து எப்போ அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 81 இந்த மாதிரி ஒரு சூட் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாவோ இல்லை ஒரு பப்ளிக் ஆஃபீஸருக்கு அகெயின்ஸ்டாவோ ஃபைல் பண்ணும்போது அவங்க வந்து பர்சனல் அப்பியரன்ஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்து வர வேணான்னு சொல்லி எக்ஸம்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது 81 இருக்கும். 82 வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாவோ இல்லை ஒரு பப்ளிக் ஆஃபீஸருக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பப்ளிக் ஆஃபீஸர்னால் அவங்க அந்த அஃபிஷியல் கெப்பாசிட்டியில் ஃபங்க்ஷன் ஆகும்போது செஞ்ச செயலுக்காக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அதனால் ஒரு ஆர்டர் ஆகிருக்கு, டிகிரி ஆகிருக்கு அப்படிங்கும்போது அதோட எக்ஸிக்யூஷன் வந்து எப்போ பண்ணணும் அப்படிங்கிறது 82 வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டர் 27 டீட்டெயிலாக இன்னும் அதற்கான ரூல்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து செக்ஷன் 79 என்னன்றது பார்த்துடலாம். செக்ஷன் 79 சூட்ஸ் பை ஆர் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட். இன் அ சூட் பை ஆர் அகெயின்ஸ்ட் தி கவர்மெண்ட் த அத்தாரிட்டி டு பி நேம்ட் as plaintiff or defendant as the case may be shall be in the case of suit by or against the central government, the Union of India, and in the case of suit by or against a state government, the state. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு சூட்டு ஃபைல் பண்ணுது, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு சூட்டு ஃபைல் பண்ணப்படுது அப்படின்னா அவங்கள வந்து எப்படி வந்து அவங்களோட காஸ்ட் டைட்டில் நேம் கொடுக்கணும் அப்படின்னா தி யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுக்கணும். அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு சூட் ஃபைல் பண்ணுது, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக யாராவது ஒரு சூட் ஃபைல் பண்ணுறாங்கன்னா அவங்கள எப்படி நேம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கன்சர்ன் ஸ்டேட்டோட நேம் வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 79. ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 80 நோட்டீஸ். Save as otherwise provided in subsection 2, no suit shall be instituted against the government, including the government of state of Jammu and Kashmir, or against a public officer in respect of any act purporting to be done by such public officer in his official capacity until the expiration of 2 months next after notice in writing has been delivered to or left at the office of. சரி, இதில் வந்து ஒரு நோட்டீஸ், அதாவது ஒரு கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இல்லை ஒரு பப்ளிக் ஆஃபீஸருக்கு அகெயின்ஸ்டாக அவர் வந்து அஃபிஷியல் கெப்பாசிட்டியில் அவரோட டியூட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணினது சம்மந்தமாக ஒரு கேஸ் வந்து இந்த பப்ளிக் ஆஃபீஸருக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது 2 months நோட்டீஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 80 வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இன்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து இருந்தாலுமே நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு 80 வந்து சொல்கிறாங்க. இப்போது இந்த நோட்டீஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தால் நோட்டீஸ் யாருக்கு கொடுக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட்னா யாருக்கு கொடுக்கணும், ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்மெண்ட்னா யாருக்கு கொடுக்கணும், ரயில்வே டிபார்ட்மெண்ட்னா யாருக்கு கொடுக்கணும், பப்ளிக் ஆஃபீஸருக்கு அகெயின்ஸ்டாக கேஸ்னால் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சப்கிளாஸ் ஏல in the case of suit against the central government except where it relates to a railway, a secretary to that government. ஸோ சூட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா நோட்டீஸ் யாருக்கு சர்வ் பண்ணணும்னா செக்ரட்டரி டு தட் கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து சர்வ் பண்ணணும். சப்கிளாஸ் பியில் இன் கேஸ் ஆஃப் அ சூட் அகெயின்ஸ்ட் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் வேர் இட் ரிலேட்ஸ் டு அ ரயில்வே த ஜென்ரல் மேனேஜர் ஆஃப் தட் ரயில்வே. ஸோ இதில் வந்து
சூட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக தான். ஆனால் இது எதுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா ரயில்வே ரிலேட்டடான கேஸாக இருக்குது. அப்படிங்கும்போது ஜென்ரல் மேனேஜர் ஆஃப் தட் ரயில்வே, ஜென்ரல் மேனேஜருக்கு வந்து ரயில்வேயோட ஜென்ரல் மேனேஜருக்கு வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணணும். இதுதான் வந்து சப்கிளாஸ் பி. நெக்ஸ்ட் வந்து சப்கிளாஸ் டபுள் பி. In the case of a suit against the government of state of Jammu and Kashmir, the chief secretary to that government or any other officer authorized by the government in this behalf. ஸோ இப்போ வந்து இது சூட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைல் பண்ணப்படுது அப்படின்னா சீஃப் செக்ரட்டரிக்கு வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி அந்த கவர்மெண்ட் இந்த பர்பஸ்க்காக யாரையாவது ஒரு ஆஃபீஸரை வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கன்சர்ன் ஆஃபீஸருக்கு, ஆத்தரைஸ்டு பர்சனுக்கு வந்து நோட்டீஸ் வந்து சர்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சப்கிளாஸ் சி. In the case of a suit against any other state government, a secretary to that government or the collector of the district. ஸோ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டான சூட் அப்படின்னா செக்ரட்டரிக்கு ஒன்று நோட்டீஸ் சர்வ் பண்ணும், அப்படி இல்லாட்டி கலெக்டருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு, அண்ட் இன் தி கேஸ் ஆஃப் அ பப்ளிக் ஆஃபீஸர் டெலிவர்டு டு ஹிம் ஆர் லெஃப்ட் அட் ஹிஸ் ஆஃபீஸ். ஸோ பப்ளிக் ஆஃபீஸருக்கு அகேன்ஸ்டானா ஒன்று அவருக்கு இல்லைன்னா அவர் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஆஃபீஸ். ஸோ இவங்களுக்கு நோட்டீஸ் வந்து சர்வ் பண்ணணும். நோட்டீஸ் ஒரு பீரியட் வந்து 2 months நோட்டீஸ். இது வந்து ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ். இது நார்மலாக வந்து நம்ம சொல்லக்கூடிய லீகல் நோட்டீஸ் கிடையாது. ஸ்டாச்சூட்லேயே வந்து இந்த நோட்டீஸ் கண்டிப்பாக கொடுக்கணும்னு மேண்டேட் பண்ணுறதுனால இது வந்து ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ். இன்னொன்று இந்த நோட்டீஸ் வந்து மேண்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த நோட்டீஸில் என்னெல்லாம் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த 80லேயே வந்து சப்கிளாஸ் 1லேயே லாஸ்ட் பேராகிராஃபில் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, stating the cause of action, the name, description and place of residence of the plaintiff and the relief which he claims, and the plaintiff shall contain a statement that such notice has been so delivered or left. ஸோ இப்போ அந்த நோட்டீஸ் 2 months நோட்டீஸில் என்னெல்லாம் இருக்கணுன்றது இந்த லாஸ்ட் பேராகிராஃபில் இருக்குது. எதெல்லாம் ஸ்டேட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, காஸ் ஆஃப் ஆக்ஷன், அதுக்கப்புறம் நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பிளேஸ், நேம், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பிளேஸ், ரெசிடென்ஸ். இது அதாவது பிளைன்டிஃபோட நேம், அவரோட டிஸ்கிரிப்ஷன், அவரோட பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ், இது எல்லாத்தையும் வந்து அதில் சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன ரிலீஃப் கிளைம் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கணும். இதெல்லாம் சொல்லி அந்த நோட்டீஸை வந்து அவங்களுக்கு சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா பிளைண்ட் ஃபைல் பண்ணும்போது அந்த பிளைண்ட்டில் வந்து இந்த நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த பிளைண்ட்லேயும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி அவங்களுக்கு 2 months நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்கோம், டெலிவர் ஆகிருக்கு, அது அவங்களுக்கு நோட்டீஸ் வந்து டெலிவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லி அந்த பிளைண்ட்டில் வந்து அந்த கண்டென்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 80ல் லாஸ்ட் பேராகிராஃபில் வந்து சொல்லியிருக்காங்க. 80 சப்கிளாஸ் 2 வந்து 80 சப்கிளாஸ் 1க்கு எக்ஸப்ஷன்னு சொல்லலாம். ஏன்னா 80 சப்கிளாஸ் 2 வந்து இந்த 2 months நோட்டீஸ் வந்து எப்போ கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. A suit to obtain an urgent or immediate relief against the government, including the government of the state of Jammu and Kashmir or any public officer in respect of any act purporting to be done by such public officer in his official capacity may be instituted with the leave of the court without serving any notice as required by subsection 1, but the court shall not grant relief in the suit, whether interim or otherwise, except after giving to the government or public officer, as the case may be, a reasonable opportunity of showing cause in respect of the relief prayed for in that suit. இந்த 80 சப்கிளாஸ் 2 பார்க்கும்போது ஒரு அர்ஜென்ட் ரிலீஃப் இல்லைன்னா ஒரு இம்மீடியட் ரிலீஃப் வந்து வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா கோர்ட்டில் வந்து கோர்ட்டோட பெர்மிஷன் வாங்கிட்டு, பெர்மிஷன் எதுக்குன்னா இந்த நோட்டீஸ்லேருந்து எக்ஸம்ஷன் கேட்டு 2 months நோட்டீஸ் வந்து இப்போ கொடுக்க முடியாது, ஏன்னா ரொம்ப அர்ஜென்ட் ரிலீஃப் வாங்க வேண்டியது இல்லை இம்மீடியட்டாக வந்து இந்த மேட்டரை வந்து எடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவங்க அதை வந்து அவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுதுன்னா அதை சொல்லி கோர்ட்லேருந்து அந்த 2 months நோட்டீஸ்க்கு எக்ஸம்ஷன் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த 2 months நோட்டீஸ் கொடுக்காமலே கூட சூட்டு ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த சப்கிளாஸ் 2. அதோடு சேர்த்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸம்ஷன் எதுக்குன்னா இந்த நோட்டீஸ்க்கு மட்டும்தான் எக்ஸம்ஷன். ஸோ இந்த நோட்டீஸ்க்கு எக்ஸம்ஷன் வாங்கிட்டு சூட் வந்து ஃபைல் பண்ணப்படுறதுனால
கோர்ட் வந்து இம்மீடியட்டாக ஒரு இன்ட்ரிம் ஆர்டரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆர்டரோ வந்து கொடுத்துடலாமான்னா கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் இந்த சப்கிளாஸ் 2லே சொல்லியிருக்காங்க. ஸோ சூட்டு ஃபைல் பண்ணுறதுக்கு அந்த ப்ரீ கண்டிஷனான நோட்டீஸ்லேருந்து தான் எக்ஸம்ஷன் கொடுக்காங்க. ஸோ நோட்டீஸ் இல்லாமல் கொடுக்காம சூட் ஃபைல் பண்ணிக்கலாம். ஆனால் கூட கோர்ட் வந்து அதில் வந்து ஒரு இன்ட்ரிம் ஆர்டரோ இல்லை வேறு ஏதாவது ஆர்டரோ அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஹியர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கொடுக்காம எந்த ரிலீஃபோ இல்லை ஒரு இன்ட்ரிம் ஆர்டரோ எதுவுமே வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் இந்த சப்கிளாஸ் 2லே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ சூட்டு ஃபைல் பண்ணிவிட்டு அதில் ஒரு இன்ட்ரிம் ரிலீஃப் கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அதில் கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவங்கள ஹியர் பண்ணிவிட்டு தான் வந்து எந்த ரிலீஃபோ இல்லை ஒரு ஆர்டரோ கொடுக்கணுன்னா கொடுக்க முடியும். அது மாதிரி இல்லாமல் கொடுக்கக்கூடாது. இதில் ஒரு ப்ரொவைடர் கிளாஸ் இருக்குது. ப்ரொவைடர் தட் the court shall, if it is satisfied, after hearing the parties, that no urgent or immediate relief need be granted in the suit, return the plaintiff for presentation to it after complying with the requirement of subsection 1. இப்போ ஒருவேளை அவங்க 2 months நோட்டீஸ்க்கு வந்து எக்ஸம்ஷன் வாங்கி சூட்டு ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆனால் சூட்டு ஃபைல் பண்ணதுக்கப்புறம் ஹியரிங் வரும்போது கோர்ட்டில் வந்து அதை பார்க்குறாங்க. அதில் அந்த மாதிரியான இம்மீடியட்டான அர்ஜெண்ட்டாக ஹியர் பண்ணுறதுக்கோ இல்லை இம்மீடியட் ரிலீஃபுக்கான எந்த ஒரு நெசசிட்டியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டு ஃபீல் பண்ணுது அப்படின்னா கோர்ட் என்ன பண்ணணும்னா அந்த பிளைண்ட்டை வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது, பிளைண்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த மேண்டேட் ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸை வந்து இதை ஃபஸ்ட்டு கம்ப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சூட்டை வந்து திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணணுன்றது இந்த ப்ரொவைடட் கிளாஸ். நெக்ஸ்ட்டு சப்கிளாஸ் 3, நோ சூட் இன்ஸ்டிடியூட்டட் அகேன்ஸ்ட் தி கவர்மெண்ட் ஆர் against a public officer in respect of any act purporting to be done by such public officer in his official capacity shall be dismissed merely by reason of any error or defect in the notice referred to in subsection 1 if in such notice அப்படின்னு சொல்லி கீழே சப்கிளாஸ் A and Bன்னு சொல்லி 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. அதாவது 80 சப்கிளாஸ் 1ல் வந்து நோட்டீஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. இப்போது அந்த நோட்டீஸ் கொடுக்கும்போது இப்போ இந்த சப்கிளாஸ் 3ல் சொல்லியிருக்கக்கூடிய A and B இந்த 2 கிளாஸில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை வந்து அந்த நோட்டீஸ் கம்ப்ளை பண்ணுது அப்படின்னா அதில் வேறு ஏதாவது ஒரு இன்சிடென்டல் எரரோ இல்லை ஒரு டிஃபெக்டோ இருக்குது அந்த நோட்டீஸில் இருக்குது அப்படின்னா கூட இட் கேன் பி ஓவர்லுக்டு அப்படிங்கிறது தான் இந்த சப்கிளாஸ் 3ல் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிஷன் என்னென்னா சப்கிளாஸ் 3ல் இருக்கக்கூடிய சப்கிளாஸ் A and B இந்த 2ஐயும் வந்து கம்ப்ளை பண்ணிட்டாங்கன்னா அதில் வேறு ஏதாவது எரர் இருந்தது இல்லை டிஃபெக்ட் இருந்தது அந்த நோட்டீஸில் அப்படின்னா கூட அந்த காரணத்துக்காக அந்த சூட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்காங்க. சரி, இப்போ இந்த 3ல் சப்கிளாஸ் A and B 80 செக்ஷன் 80ல் சப்கிளாஸ் 3ல் சப்கிளாஸ் A and B இது என்ன சொல்கிறாங்கன்னா தி நேம், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் தி ரெசிடென்ஸ் ஆஃப் தி பிளைண்டிஃப் had been so given as to enable the appropriate authority or the public officer to identify the person serving the notice, and such notice had been delivered or left at the office of the appropriate authority specified in subsection 1, and the cause of action and the relief claimed by the plaintiff had been substantially indicated. ஸோ கண்டிஷன் வந்து இதுதான். அதாவது அந்த நோட்டீஸில் பிளைண்டிஃபை வந்து யார் நமக்கு இந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த கவர்மெண்ட்டோ இல்லை அந்த பப்ளிக் ஆஃபீஸரோ ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது அந்தளவுக்கு தெளிவாக இருந்து கரெக்டாக அந்த நமக்கு 80ல் வந்து இந்த சப்கிளாஸ் 1ல் வந்து யாருக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்னா யாருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்னா யாருக்கு, ரயில்வேனா யாருக்குங்கிறது பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த கரெக்டான பர்சனுக்கு வந்து அந்த நோட்டீஸை வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் கம்ப்ளை ஆகி அதோடு சேர்த்து அந்த நோட்டீஸில் வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷனும் ரிலீஃபும் வந்து சப்ஸ்டான்ஷியலாக இண்டிகேட் பண்ணியிருக்காங்க, கணிசமான அளவுக்கு அதை தெரிவிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அதாவது இதெல்லாம் அந்த நோட்டீஸில் கம்ப்ளை ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் வேறு ஏதாவது ஒரு மைனர் எரரோ இல்லை இன்சிடென்டல் எரராக டிஃபெக்ட் இருந்ததுன்னா அந்த கிரவுண்டில் வந்து அந்த சூட்டை டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அந்த சப்கிளாஸ் 3. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 81, எக்ஸம்ஷன் ஃப்ரம் அரெஸ்ட் அண்ட் பர்சனல் அப்பியரன்ஸ். இன் அ சூட் instituted against a public officer in respect of any act purporting to be done by him in his official capacity, the defendant shall not be liable to arrest nor his property to attachment otherwise than in execution of a degree, and where the court is satisfied that the defendant cannot absent himself from his duty without detriment to the public service,
it shall exempt him from appearing in person. ஸோ இந்த செக்ஷன் 81 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சூட் வந்து ஒரு பப்ளிக் ஆஃபீஸருக்கு அகெயின்ஸ்டாக அவரோட அஃபீஷியல் கெப்பாசிட்டியில் அவர் செயல்பட்ட போது நடந்த ஒரு செயல்பாட்டுக்காக அவருக்கு எதிராக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கும்போது அவரை வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அதே போல் அவரோட ப்ராப்பர்ட்டியை வந்து அட்டாச் பண்ணக்கூடாது. கேஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது பெண்டிங் சூட் வந்து அவர் அரெஸ்ட்டோ இல்லை அவரோட ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட்டோ எதுவுமே பண்ணக்கூடாது. அதுக்கு எக்ஸம்ஷன் என்னென்னா, எக்ஸிக்யூஷன் ஆஃப் டிகிரியில் வந்து இது பண்ணிக்கலாம். அதாவது டிகிரி பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து செக்ஷன் 82 சொல்லியிருக்க மாதிரி 3 மந்த்ஸுக்குள்ளே வந்து டிகிரியை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா அந்த எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸோட கான்சிக்வன்சஸாக வந்து அவங்கள வந்து அரெஸ்ட்டுக்கோ இல்லை அவங்களோட ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட்டுக்கோ லைபிள் ஆக்கலாம். அதர்வைஸ் பெண்டிங் கேஸில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாதுங்கிறது தான் 81 சப்கிளாஸ் ஏல வந்து சொல்லியிருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து சப்கிளாஸ் பியில் டிஃபெண்டன்ட் வந்து கோர்ட்டுக்கு வந்து அவர் ரெகுலராக வந்துட்டு போகிறதுனால இந்த ஹியரிங் அட்டன் பண்ணுறதுக்காக கோர்ட்டுக்கு வந்து அட்டன் பண்ணுறதுனால அது வந்து அவரோட பப்ளிக் சர்வீஸ்க்கு வந்து டெட்ரிமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கோர்ட் வந்து ஃபீல் பண்ணுறாங்க, சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க அப்படின்னா அவர் வந்து கோர்ட்டில் வந்து பர்சனலாக அப்பியர் ஆகிறதுலேருந்து எக்ஸம்ப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த சப்கிளாஸ் பியில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 82 எக்ஸிக்யூஷன் ஆஃப் டிகிரி. where in a suit by or against the government or by or against a public officer in respect of any act purporting to be done by him in his official capacity, a degree is passed against the Union of India or a state or as the case may be the public officer. Such degree shall not be executed except in accordance with the provision of subsection 2. ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் 82 சப்கிளாஸ் 1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டிகிரி வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாவோ இல்லை ஒரு பப்ளிக் ஆஃபீஸருக்கு அகெயின்ஸ்டாவோ வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சூட்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த டிகிரியை வந்து செக்ஷன் 82 சப்கிளாஸ் 2 இருக்கிற மாதிரி தான் அந்த கண்டிஷனில் தான் வந்து அதை எக்ஸிக்யூஷன் வந்து பண்ண முடியுமே தவிர்த்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுங்காங்க. அப்போ சப்கிளாஸ் 2 என்ன சொல்கிறாங்கங்கிறது பார்க்கணும். சப்கிளாஸ் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸிக்யூஷன் ஷால் நாட் பி இஷ்யூட் on any such degree unless it remains unsatisfied for the period of 3 months computed from the date of such degree. ஸோ இந்த டிகிரி ஆனதில் இருந்து 3 மந்த்ஸாக வந்து அந்த டிகிரியை வந்து இந்த கவர்மெண்ட்டோ இல்லை இந்த பப்ளிக் ஆஃபீஸரோ யாருக்கு அகெயின்ஸ்டாக வந்து அந்த டிகிரி இல்லைனா ஆர்டர் பாஸ் பண்ணப்பட்டிருக்கோ அவங்க வந்து அந்த டிகிரியை 3 மாதமாக வந்து டிகிரியை சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க அந்த டிகிரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ண முடியும், எக்ஸிக்யூஷன் வந்து போட முடியும். இதுதான் வந்து சப்கிளாஸ் 2 சொல்லியிருக்கக்கூடியது. சப்கிளாஸ் 3 the provision of subsection 1 and 2 shall apply in relation to an order or award as they apply in relation to a degree if the order or award is passed or made against the Union of India or a state or a public officer in respect of any such act as aforesaid, whether by a court or by any other authority, and is capable of being executed under the provision of this code or of any other law for the time being in force as if it is were a degree. ஸோ இந்த சப்கிளாஸ் 3 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எப்படி நம்ம வந்து சப்கிளாஸ் 2 வந்து ஒரு டிகிரியை வந்து அவங்க கவர்மெண்ட்டோ இல்லை அந்த பப்ளிக் ஆஃபீஸரோ 3 மாதமாக டிகிரியை சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா அவங்க மேலே எக்ஸிக்யூஷன் ப்ரொசீட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்களோ, அதே போல் மற்ற ஏதாவது ஒரு ஆர்டராக இருந்தாலும் சரி அவார்டாக இருந்தாலும் சரி அதையும் வந்து ஒரு டிகிரி மாதிரியே வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த சப்கிளாஸ் 3. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, டிகிரிக்கு மட்டும்தான் இது வந்து அப்ளை ஆகும்னு கிடையாது, வேறு ஏதாவது ஒரு ஆர்டரோ இல்லை அவார்டோ வந்து பாஸ் பண்ணப்பட்டிருந்தால் அதுக்கும் அப்ளை ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அது அப்ளை ஆகணும்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆர்டர் இல்லைனா அவார்டு வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக, அதாவது யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக இல்லைனா ஸ்டேட்டுக்கு கன்சர்ன் ஸ்டேட்டுக்கு அகெயின்ஸ்டாக இல்லைனா ஒரு பப்ளிக் ஆஃபீஸருக்கு அவரோட அஃபீஷியல் கெப்பாசிட்டியில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணினப்போ அவர் செஞ்ச ஒரு செயலுக்கு எதிராக வந்து அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி அதன் மூலமாக ஒரு டிகிரி அவருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கணும். ஸோ இது மாதிரியே இது வந்து ஒரு கோர்ட்டு இல்லைனா வேறு ஏதாவது ஒரு அத்தாரிட்டி இந்த ஆர்டரையோ இல்லை அவார்டையோ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பாஸ் பண்ணப்பட்ட அந்த ஆர்டர் இல்லைனா அவார்டு வந்து நம்மளோட சிவில் ப்ரொசீஜர் கோடுக்கு கீழேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆக்டுக்கு கீழேயோ வந்து
அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கேபபிளான ஒரு ஆர்டராகவோ இல்லை ஒரு அவார்டாவோ இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த சப்கிளாஸ் 3ல் சப்செக்ஷன் ஏ அண்ட் பியில் வந்து சொல்கிறாங்க. இப்போ இது உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நமக்கு இங்கே சிபிஸில் பாஸ் பண்ணுறதுலாம் வந்து டிகிரியாக இருக்கும். ஸோ டிகிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறது தெரியும். இப்போ நம்ம லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து அவங்க இப்போ இந்த 3ல் சப்செக்ஷன் ஏல வந்து சொல்கிற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு கோர்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அத்தாரிட்டி பாஸ் பண்ணால் ஆர்டராவோ இல்லை அவார்டாவோ இருக்கலாம்னு சொல்லும்போது, இப்போ நம்ம லோக் அதாலத் எடுத்துக்கலாம். லோக் அதாலத் வந்து ஒரு அத்தாரிட்டி தான். அவங்க வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்கன்னா அந்த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்டுக்கு கீழே அந்த அவார்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது வந்து கேபபிள் ஆஃப் பீயிங் எக்ஸிக்யூட்டட் அப்படின்றது அந்த ஆக்டில் சொல்லியிருப்பாங்க. அப்போ இது வந்து சிபிசிக்கு கீழே வந்து டேரெக்டாக இல்லைனா கூட இன்னொரு அத்தாரிட்டி இன்னொரு ஆக்டுக்கு கீழே பாஸ் பண்ணப்பட்ட ஒரு அவார்டாக இருக்குது, அதை வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ணலாம்னு சொல்லி அந்த ஆக்டில் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆர்பிட்ரேஷன் ஆக்டுக்கு கீழே வந்து ஆர்பிட்ரேட்டர் பாஸ் பண்ணக்கூடிய அவார்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி நமக்கு டைம் பீயிங் இன் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய வேறு ஏதோ ஒரு அத்தாரிட்டின் மூலமாக அவங்க பாஸ் பண்ண ஒரு அவார்டாவோ இல்லை ஒரு ஆர்டராவோ இருந்தால் கூட அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது அதுக்கும் வந்து இந்த 82ல் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொசீஜர் வந்து அப்ளை ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த சப்செக்ஷன் 3ல் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஆர்டர் 27ல் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறது பார்த்துடலாம். இதை பார்த்துட்டு இந்த செஷனோட லாஸ்ட்டில் வந்து சில இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து இந்த சூட்டு சம்மந்தமான ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து இருக்குது, அதை கடைசியாக பார்க்கலாம். ஸோ ஆர்டர் 27 ரூல் 1 suits by or against government. In any suit by or against the government, the plaint or written statement shall be signed by such person as the government may by general or special order appoint in this behalf and shall be verified by any person whom the government may so appointed and who is acquainted with the facts of the case. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சூட் வந்து ஒரு கவர்மெண்ட்டோ இல்லை கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாவோ வந்து ஃபைல் பண்ணப்படுது அப்படின்ற பட்சத்தில் அதில் வந்து யார் அந்த சூட்டோட அந்த பிளைண்ட்டு அண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், எய்தர் பிளைண்ட் ஆர் எய்தர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், இதில் வந்து யார் கையெழுத்து போடலாம், யார் வந்து வெரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ கையெழுத்து போடுறதும் அந்த வெரிஃபை பண்ணக்கூடிய பர்சனும் யாராக இருக்கணும் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இதை பண்ணுறதுக்காக யாரை ஆத்தரைஸ் பண்ணுறாங்களோ அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அந்த பர்சன் தான் அதில் சைன் பண்ணணும்னு சொல்லக்கூடியது தான் இந்த ரூல் 1. ஸோ அந்த அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயம் வந்து அது ஒரு ஜென்ரல் ஆர்டர் மூலமாக அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் மூலமாக அவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட பர்சன் தான் அந்த ப்ளீடிங்கில் வந்து சைன் பண்ணணும். அதே போல் அந்த ப்ளீடிங்கில் வந்து வெரிஃபை பண்ணக்கூடிய அத்தாரிட்டியும் அவங்களா தான் இருக்கணும். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் வந்து பண்ணக்கூடிய பர்சன் எப்படி இருக்கணும்னா, அந்த ப்ளீடிங்கில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸை வந்து தெரிந்த நபராக இருக்கணும். அக்வைண்டன்ஸ் வித் தி ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தெரிஞ்ச ஒரு நபராகவும் அவர் இருக்கணும். ஸோ இந்த வெரிஃபைடு அப்படின்றது வந்து நமக்கு எதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ப்ளீடிங்ஸில் ஆர்டர் 6 ரூல் 15ல் வந்து சொல்லியிருப்பாங்க வெரிஃபிகேஷன் பற்றி. ஸோ அதில் அதே தான் இங்கேயும் அந்த அங்கே வந்து ப்ளீடிங்ஸில் ஆர்டர் 6 ரூல் 15ல் வந்து யார் வெரிஃபை பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இங்கே வெரிஃபை பண்ணுறதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த வெரிஃபை பண்ணக்கூடிய அந்த பர்சன், அதே போல் அதில் கையெழுத்து போடக்கூடிய ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட பர்சன் வந்து அக்வைண்டட் வித் தி கேஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரூல் 1. நெக்ஸ்ட்டு ரூல் 2. ரூல் 2ல் இந்த மாதிரி ஆத்தரைஸ் பண்ண பர்சன் வந்து இந்த கேஸு சம்மந்தமான இந்த சூட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லையும் அப்ளிகேஷன் போடலாம், அந்த கேஸை வந்து அவர் அப்பியர் ஆகலாம், ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களையும் அவரே செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ரூல் 2. ஸோ அவரை வந்து ரெகனைஸ்டு ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரூல் 2 பர்சன்ஸ் ஆத்தரைஸ்டு டு ஆக்ட் ஃபார் கவர்மெண்ட். பர்சன்ஸ் பீயிங் எக்ஸ் அஃபிஷியோ ஆர் அதர்வைஸ் authorized to act for the government in respect of any judicial proceeding shall be deemed to be the recognized agent by whom appearances, acts and applications under this code may be made or done on behalf of the government. ஸோ ஒரு பர்சன் வந்து இந்த சூட்டை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ரூல் 1ல் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட பர்சன் அவர் ஒரு ஸ்பெஷல் ஜென்ரல் ஆர்டர் மூலமாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவங்களாகவும் இருக்கலாம். சில கேசஸில் வந்து எக்ஸ் அஃபிஷியோ பர்சனாக இருப்பாங்க. சில டிபார்ட்மெண்ட்டில் லீகல் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே
இந்த போஸ்டிங்கில் இருக்கிறவங்க தான் இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ் அஃபிஷியோவாகவும் இருக்கும். ஸோ இது மாதிரி எக்ஸ் அஃபிஷியோவாக இருக்கிறவங்க, அப்படி இல்லாட்டி அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஆத்தரைஸ்டு பர்சன், இவங்க வந்து டீம்டு டு பி அ ரெகக்னைஸ்டு ஏஜென்ட். அதோடு சேர்த்து இந்த கன்சர்ன் பர்சன் தான் அந்த கேஸில் அப்பியர் ஆகலாம், அப்ளிகேஷன்ஸ் எதுனாலும் போடலாம், ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ரூல் 2. நெக்ஸ்ட் ரூல் 3, plaints in suit by or against government. In suits by or against the government, instead of inserting in the plaint the name and description and place of residence of the plaintiff or defendant, it shall be sufficient to insert the appropriate name as provided in section 79. section 79ல நம்ம முதல்ல பார்த்த மாதிரி சூட் அகெயின்ஸ்ட் தி சென்ட்ரல் பை ஆர் அகெயின்ஸ்ட் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா யூனியன் ஆஃப் இந்தியான்னு போடணும். சூட் பை ஆர் அகெயின்ஸ்ட் தி ஸ்டேட் அப்படின்னா கன்சர்ன் ஸ்டேட்டோட நேம் வந்து போடணும்னு நம்ம சொன்னோம். ஸோ அதே தான் இங்கே 3ல சொல்லியிருக்காங்க. அதாவது சூட்டில் பிளைண்டிஃப் நேமோ இல்லை டிஃபெண்டண்ட்டோ கவர்மெண்ட்டாக இருக்கும்போது அவங்களோட நேம், அவங்களோட டிஸ்கிரிப்ஷன், பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் இதெல்லாம் வந்து போடுறதுக்கு பதிலாக 79ல் வந்து சொல்லியிருக்க மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 79ல் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுனா கன்சர்ன் ஸ்டேட்டோட நேமை வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இங்கே அடாப்ட் பண்ணணுன்றது தான் இந்த ரூல் 3. நெக்ஸ்ட் ரூல் 4, agent for government to receive process. The government pleader in any court shall be the agent of the government for the purpose of receiving processes against the government issued by such court. ஸோ ஃபஸ்ட்டு ரூல் 1ல் யாரை ரெகக்னைஸ்டு ஏஜென்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் யாரை வந்து ஸ்பெஷல் ஆர் ஜென்ரல் ஆர்டர் மூலமாக ஆத்தரைஸ் பண்ணுறாங்களோ அவங்கள தான் டீம்டு டு பி ஏஜென்ட்டுன்னு சொல்கிறாங்க, ரெகக்னைஸ்டு ஏஜென்ட்டுன்னு. பட் இங்கே ரூல் 4ல் கவர்மெண்ட் ப்ளீடரை வந்து ரெகக்னைஸ்டு ஏஜென்ட் அப்படி ஒரு ஏஜென்ட்டுன்னு சொல்கிறாங்க. யாரை? கவர்மெண்ட் ப்ளீடரை. ஸோ அதுவும் எந்த பர்பஸ்க்காக? ரொம்ப லிமிட்டட் பர்பஸ் தான். ஸோ அந்த கவர்மெண்ட் ப்ளீடரை வந்து கவர்மெண்ட் சார்பாக ப்ராசஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணுற அந்த பர்பஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ப்ளீடர் வந்து ஏஜெண்ட்டாக டீம் பண்ணப்படுவார். அதாவது டீம் பண்ணப்பட மாட்டாங்க, ஒரு ஏஜெண்ட். ரூல் 4ல் வந்து ஏஜென்ட்ன்ற வேர்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரூல் 1ல் தான் வந்து நமக்கு டீம்டுன்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. டீம்டுன்ற வேர்டு வந்து ரூல் 2ல் மட்டும் இருக்கும். அதாவது அந்த ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட அந்த எக்ஸ் அஃபிஷியோ ஆஃபீஸர் அப்படி இல்லாட்டி அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஆத்தரைஸ்டு பர்சன் வந்துட்டு டீம்டு பர்சன் சொல்லி ரூல் 2ல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் தான் அந்த கேஸ் சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் செய்யலாம் அப்படிங்கிறது. ரூல் 4ல் கவர்மெண்ட் ப்ளீடர் வந்து ஏஜெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பர்பஸ்க்காக அப்படின்னா ரிசீவிங் தி ப்ராசஸஸ், அதுக்காக ஒரு ஏஜெண்ட். நெக்ஸ்ட் ரூல் 5, ஃபிக்ஸிங் ஆஃப் டே ஃபார் அப்பியரன்ஸ் ஆன் பிகாஃப் ஆஃப் கவர்மெண்ட். The court, in fixing the day for the government to answer to the plaint, shall allow a reasonable time for the necessary communication with the government through the proper channel, and for the issue of instruction to the government pleader to appear and answer on behalf of the government, and may extend the time at its discretion, but the time so extended shall not exceed 2 months in the aggregate. ஸோ இதை வந்து கோர்ட் இப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு சூட்டு இல்லைனா ஒரு பப்ளிக் ஆஃபீஸருக்கு அகெயின்ஸ்டாக ஒரு சூட் ஃபைல் பண்ணப்படுது அப்படிங்கும்போது கோர்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள வந்து சம்மன் அனுப்பும்போதே இந்த கவர்மெண்ட் சார்பாக ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு அவர் வந்து அப்பியர் ஆகி ஆன்சர் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனபிள் டைம் கொடுக்குற மாதிரியான ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி டேட் வந்து சம்மன் அனுப்பும்போதே அந்த மாதிரி தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. த கோர்ட் இன் ஃபிக்ஸிங் தி டே ஃபார் தி கவர்மெண்ட் டு ஆன்சர் டு தி பிளைண்ட். ஸோ பிளைண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணும்போதே ஷால் அலோ ரீசனபிள் டைம் ஃபார் நெசசரி கம்யூனிகேஷன் வித் தி கவர்மெண்ட். ஸோ இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணும்போது எதெல்லாம் கன்சிடரேஷனுக்கு அவங்க எடுக்கணும் அப்படின்னா, கம்யூனிகேஷன். கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த பிளைண்ட்டு சம்மந்தமான விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அந்த கம்யூனிகேஷன் வந்து கவர்மெண்ட்டில் எப்படி இருக்குன்னா, ஒரு டேரெக்டாக ஒரு பர்சன் கிட்ட சொல்லி டேரெக்டாக ஆன்சர் வர மாதிரி இருக்காது, 2-3 பர்சன் டேபிள் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா அது ப்ராப்பர் சேனல் வழியாக வரணும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர் சேனல் வழியாக வரணுன்றதெல்லாம் கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் சார்பாக அப்பியர் ஆகி ஆன்சர் பண்ணுறதுக்கான கவர்மெண்ட் ப்ளீடருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஸோ இதெல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு கன்சிடரேஷனுக்கு எடுத்து அந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ரூல் 5.
ஸோ ஆன்சர் டு தி பிளைண்ட்டுக்கு வந்து அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போதே இந்த ரீசனபிள் டைமாக இருக்கணும். அந்த ரீசனபிள் டைமுக்கான இதை வந்து கன்சிடர் பண்ணும்போது இந்த விஷயங்களெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட அந்த டைமை சப்சிக்வெண்ட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்னா எக்ஸ்டெண்டும் பண்ணலாம். ஒரு கேஸில் வந்து பப்ளிக் ப்ளீடர் கவர்மெண்ட் ப்ளீடர் வந்து அப்பியர் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்தராக அவங்க டைம் கேட்காங்க அப்படின்னா இட் கேன் பி அலோட் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இதில் தான் இருக்குது. பட் இன் டோட்டோ அந்த டைம் வந்து should not be exceed 2 months அப்படிங்கிறதும் இந்த ரூல் 5லேயே வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரூல் 5A. Government to be joined as a party in a suit against a public officer. Where a suit is instituted against a public officer for damages or other relief in respect of any act alleged to have been done by him in his official capacity, the government shall be joined as a party to the suit. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு சூட் வந்து ஒரு பப்ளிக் ஆஃபீஸருக்கு அகெயின்ஸ்டாக அவரோட அஃபிஷியல் கெப்பாசிட்டியில் அவரோட ஃபங்க்ஷனை டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கும், டியூட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணுனா ஒரு ஆக்டுக்காக பப்ளிக் ஆஃபீஸருக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதில் பேர் வந்து டேமேஜஸ் கிளைம் பண்ணுறதாகவும் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரிலீஃப் கிளைம் பண்ணி அந்த சூட் ஃபைல் பண்ணியிருக்காங்கங்கும்போது இதில் கவர்மெண்ட்டையும் ஒரு பார்ட்டியாக வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ரூல் 5A. ஆக்சுவலி சூட் வந்து அகெயின்ஸ்ட் தி பப்ளிக் ஆஃபீஸர் தான். ஸோ அப்படி இருந்தால் கூட கவர்மெண்ட்டையும் பார்ட்டியாக சேர்க்கணும், ஜாயின் பண்ணணும்னு சொல்லக்கூடியது இந்த ரூல் 5A. நெக்ஸ்ட்டு 5B. டியூட்டி ஆஃப் கோர்ட் இன் சூட்ஸ் அகெயின்ஸ்ட் தி கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் ஆஃபீஸர் டு அசிஸ்ட் இன் அரைவிங் அட் அ செட்டில்மெண்ட். Subclass 1. In every suit or proceeding to which the government or public officer acting in his official capacity is a party, it shall be the duty of the court to make, in the first instance, every endeavour where it is possible to do so consistently with the nature and circumstances of the case to assist the party in arriving at a settlement in respect of the subject matter of the suit. ஸோ ஒரு சூட் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாவோ இல்லை ஒரு பப்ளிக் ஆஃபீஸருக்கு அகெயின்ஸ்டாவோ ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸில் இருந்தே கோர்ட் வந்து ஒரு விஷயத்துக்கு முழுமையாக வந்து அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டையும் போடணும். எதுக்காக அப்படின்னா செட்டில்மெண்ட்டுக்கு அவங்கள அரைவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கான அவங்க எஃபர்ட்டை போட்டு அதுக்காக கோர்ட் வந்து அவங்கள அசிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சப்க்ளாஸ் 1ல் சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரி என்டியூவர் ஷுட் பி மேட் டு அரைவ் எ செட்டில்மெண்ட். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. ஸோ அதே போல் கன்சிஸ்டண்ட்டாகவும் வந்து எந்த இடத்துலலாம் பாசிபிளாக இருக்கோ அந்த இடங்களெல்லாம் வந்து அந்த கேஸோட நேச்சர் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸை பொறுத்து கன்சிஸ்டண்ட்டாகவும் இதை பண்ணுறதுக்கு கோர்ட் அசிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது சப்ரூல் 1. நெக்ஸ்ட்டு சப்ரூல் 2. இஃப் இன் எனி சச் சூட் ஆர் ப்ரொசீடிங் அட் எனி ஸ்டேஜ் இட் appears to the court that there is a reasonable possibility of a settlement between the parties, the court may adjourn the proceeding for such period as it thinks fit to enable attempts to be made to effort such a settlement. ஸோ இதில் சூட்டோட ப்ரொசீடிங்ஸில் சூட்லேயோ இல்லை ஏதோ ஒரு ப்ரொசீடிங்ஸ்லேயோ எந்த ஸ்டேஜில் அது இருந்தாலும் சரி, கோர்ட்டுக்கு என்ன ஒரு விஷயம் ஃபீல் ஆகுது அப்படின்னா இதில் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கோர்ட்டு வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ கோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேஸை வந்து அட்ஜார்ன் பண்ணிடலாம். ஸோ அந்த அட்ஜார்ன்மெண்ட் வந்து என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா அந்த செட்டில்மெண்ட்டுக்கு இந்த பார்ட்டிஸை வந்து அட்டெம்ப்ட் பண்ண வைக்கிறதுக்காக. ஸோ கோர்ட் இது எந்த ஸ்டேஜில் கோர்ட் வந்து பண்ணணுன்னாலும் பண்ணலாம். அது சூட்டாக இருக்கலாம், ப்ரொசீடிங்லாம் இருக்கலாம். கண்டிஷன் என்னென்னா இதுக்கு வந்து ரீசனபிள் பாசிபிலிட்டி ஆஃப் செட்டில்மெண்ட் இருக்குது அப்படின்றது கோர்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க. அப்படிங்கும்போது கேஸை வந்து ஃபர்தராக அட்ஜார்ன் பண்ணிவிட்டு ஸோ அந்த அட்ஜார்ன்மெண்ட் வந்து இந்த பார்ட்டிஸ் டு தி சூட்டை வந்து செட்டில்மெண்ட்டுக்கு அவங்க அந்த அட்டம் பண்ணி செட்டில்மெண்ட் ப்ராசஸை பண்ணுறதுக்கு அவங்கள எனேபிள் பண்ணுறதுக்கு வகுக்கிறதுக்காக இந்த அட்ஜர்ன்மெண்ட்டை கோர்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறது சப்க்ளாஸ் 2. சப்க்ளாஸ் 3ல் த பவர் கன்ஃபர்ட் அண்டர் சப்செக்ஷன் 2 சப்ரூல் 2 இஸ் இன் அடிஷன் டு எனி அதர் பவர் ஆஃப் தி கோர்ட் டு அட்ஜார்ன் ப்ரொசீடிங்ஸ். ஸோ இது சப்க்ளாஸ் 2ல் அட்ஜார்ன்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனாலேயே வேறு அட்ஜார்ன்மெண்ட் எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்றது இந்த ப்ரொவிஷன் மீன் பண்ணலைங்கிறது தான் இந்த சப்க்ளாஸ் 3ல் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய இடங்களில் நம்ம என்னென்ன இதில் அந்த அட்ஜார்ன்மெண்ட்ஸ் வாங்கலான்றது ஏற்கனவே அட்ஜார்ன்மெண்ட் பற்றி தனியாக ஆர்டர் 17ல் வந்து சிபிசி சொல்லியிருப்பாங்க. ஸோ அட்ஜார்ன்மெண்ட்டு மற்ற ஏதாவது ஒரு ரீசனுக்காக அட்ஜார்ன்மெண்ட் வாங்கலாம் அப்படின்னா அதோட இன் அடிஷன் டு தட் அட்ஜார்ன்மெண்ட் இது வந்து அடிஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரூல் 3.
Subrule 3 5 capital Bல subclass 3. So next வந்து rule 6 attendance of person able to answer questions relating to the suit against government. The court may also, in any case in which the government pleader is not accompanied by any person on the part of the government who may be able to answer any material question relating to the suit, direct the attendance of such persons. இதில் இப்போது கோர்ட்டு கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ப்ளீடர் இருப்பாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் ப்ளீடர் இருக்காங்க. ஆனால் அந்த சூட்டோட கேஸோட ஃபேக்ட்ஸ் தெரிஞ்ச ஒரு பர்சன், அதாவது அக்வைண்டட் வித் த ஃபேக்ட்ஸ், அந்த மாதிரி அந்த இதை தெரிஞ்ச பர்சன் ப்ளீடர் கூட அக்கம்பனி ஆகலை அப்படின்ற பட்சத்தில் கோர்ட் எந்த நேரத்தில் வேணும்னாலும் அந்த நபரை இன் பர்சன் கோர்ட்டில் அப்பியர் ஆகுங்க அப்படின்னு சொல்லி டைரக்ட் பண்ணலாம். ஸோ அப்பியர் ஆகி அந்த மெட்டீரியல் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக அவர் அப்பியர் ஆக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு டைரக்ட் பண்ணலாம்னு சொல்லக்கூடியதான் இந்த ரூல் 6. நெக்ஸ்ட் ரூல் 7 extension of time to enable public officer to make reference to government. Where the defendant is a public officer and on receiving the summons considers it proper to make a reference to the government before answering the plaint, he may apply to the court to grant such extension of the time fixed in the summons as may be necessary to enable him to make such reference and to receive orders thereon through the proper channel. Subclass 2 upon such application the court shall extend the time for so long as appears to it to be necessary. ஸோ இந்த ரூல் 7ல் இது சூட் ஆக்சுவலி பப்ளிக் ஆஃபீஸருக்கு அகெயின்ஸ்டான ஒரு சூட்டு. இதில் இந்த பப்ளிக் ஆஃபீஸர் அந்த பிளைண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டுக்கு நான் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து அவங்கக்கிட்டேருந்து அவங்களோட கவர்மெண்ட்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு கன்கரன்ஸ் வாங்கணும், இல்லை கவர்மெண்ட்கிட்ட இருந்து இதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்கணும், பதில் என்ன கொடுக்கணுன்றது சம்மந்தமாக அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் முதல்ல நான் கொடுத்து அவங்களோட ரிப்ளை கேட்டுட்டு தான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பப்ளிக் ஆஃபீஸருங்கும்போது அவங்க பப்ளிக் டியூட்டியை தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கவர்மெண்ட்டோட ஏஜெண்ட்டாக தான் இருந்து இதை செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பப்ளிக் ஆஃபீஸர் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு அப்படின்னா அவர் கோர்ட்டுக்கு நான் இந்த பிளைண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து அவங்களோட ரிப்ளை வாங்கணும். ஸோ அதுக்கு எனக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு டைம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பிளைண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டாருங்கன்னா கோர்ட் தேவைப்படுற அளவுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ அது கோர்ட்டு அது பண்ணணுன்னா இவங்க ஃபஸ்ட்டு கோர்ட்டுக்கு அப்ளிகேஷன் போடணும் டைம் எக்ஸ்டென்ஷனுக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷனில் எந்த அளவுக்கு அது நெசசரி டைம் எவ்வளோ கொடுக்கணும்னு கோர்ட் சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்களோ அந்த அளவுக்கு டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரூல் 7. நெக்ஸ்ட் ரூல் 8 ப்ரொசீஜர் இன் சூட்ஸ் அகெயின்ஸ்ட் பப்ளிக் ஆஃபீஸர். Where a government undertake the defense of a suit against a public officer, the government pleader, upon being furnished with authority to appear and answer the plaint, shall apply to the court, and upon such application, the court shall cause a notice of his authority to be entered in the register of civil suit. ஸோ இதுலேயே சூட் பப்ளிக் ஆஃபீஸருக்கு அகெயின்ஸ்டான ஒரு சூட்டு. ஆனால் இதில் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணுறாங்க. என்ன அண்டர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா எங்களுக்கு இதில் டிஃபென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அண்டர்டேக் பண்ணுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் ஏற்கனவே பப்ளிக் ஆஃபீஸருக்கு அகெயின்ஸ்டாக நம்ம சூட்டு ஃபைல் பண்ணாலே அதில் கவர்மெண்ட்டையும் பார்ட்டியாக ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ரூல் 5 கேபிட்டல் ஏல பார்த்தோம். ஸோ அதே போல் இது சூட்டு ஒரு பப்ளிக் ஆஃபீஸருக்கு அகெயின்ஸ்டாக. ஸோ இப்போ இதில் கவர்மெண்ட் பப்ளிக் ஆஃபீஸர் அவரோட கெப்பாசிட்டியில் சொல்கிறத பற்றி சொல்லலை. கவர்மெண்ட் சொல்கிறாங்க இதில் டிஃபென்ஸ் எங்களுக்கு இருக்குது, நாங்கள் டிஃபென்ஸ் அண்டர்டேக் பண்ணுறோன்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்கன்ற பட்சத்தில் அப்போது இந்த கவர்மெண்ட்டுக்காக அப்பியர் ஆகக்கூடிய அந்த பர்சன் ஃபஸ்ட்டு நான் கவர்மெண்ட்டுக்காக நான் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அத்தாரிட்டியை கோர்ட்டில் ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணணும். அதாவது இப்போ கவர்மெண்ட் லீடர் அப்பியர் ஆகிறாங்க அப்படின்னா அவர் அதில் என்கேஜ் பண்ணப்பட்டிருக்காருன்றதுக்கான அந்த ஆத்தரைஸ்டு இதை கோர்ட்டில் ஃபர்னிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி அவர் அப்பியர் ஆகிறாரு, நான் தான் ஆத்தரைஸ் பண்ணப்பட்டிருக்கேன்னு சொல்லி அதற்கான இதை அவர் அப்பியர் ஆகிறாரு, கோர்ட்டில் காமிச்சு அப்பியர் ஆகிறாரு அப்படின்னு சொல்லி அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது கோர்ட் என்ன பண்ணணும்னா அந்த அத்தாரிட்டியில் அவர் அப்பியர் ஆகிறாரு அப்படின்றத பற்றின அந்த என்ட்ரியை சூட் ரெஜிஸ்ட்ரியில் சிவில் சூட் ரெஜிஸ்ட்ரியில் என்ட்ரி பண்ணணும். இதுதான் சப்கிளாஸ் 1. நெக்ஸ்ட்டு சப்கிளாஸ் 2ல் where no application under subrule 1 is made by the government pleader
on or before the day fixed in the notice for the defendant to appear and answer, the case shall proceed as in a suit between private parties. ஸோ இது மாதிரி ஒரு பப்ளிக் ஆஃபீஸருக்கு அகெயின்ஸ்டாக சூட்டு ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அதில் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு டிஃபென்ஸ் இருக்குதுன்னு அண்டர்டேக் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் லீடர் அவரோட அத்தாரிட்டியை காமிச்சு அதில் அப்பியர் ஆகணும். அதன் மூலமாக எங்களுக்கு டிஃபென்ஸ் இருக்குன்னு சொல்லி அவர் அப்ளிகேஷன் போட்டு அவர் அத்தாரிட்டியை காமிச்சு அப்பியர் ஆகிறாருன்ற பட்சத்தில் அந்த அத்தாரிட்டியை பற்றி ஒரு சூட் ரெஜிஸ்ட்ரியில் கோர்ட் வந்து ஒரு என்ட்ரி போடணுன்றது ரூல் 1 சப்ரூல் 1 பார்த்தோம். சப்ரூல் 2ல் இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து எந்த அப்ளிகேஷனும் போடலை அப்படின்ற பட்சத்தில் அந்த சூட்டு எந்த நேச்சரில் ப்ரொசீட் ஆகும். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து அதில் அண்டர்டேக் பண்ணலை. அப்போ சூட் இது எப்படி ஃபர்தராக ப்ரொசீட் ஆகும்னா ப்ரைவேட் பர்சனுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு சூட்டு மாதிரி இது ப்ரொசீட் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடியதா அப்படின்றது இந்த சப்ரூல் 2. அப்போ ப்ரைவேட் பார்ட்டிஸ்க்கு நடுவில் நடக்கிற மாதிரியான அந்த நேச்சரில் சூட்டு ப்ரொசீட் ஆகும்னு சொல்லும்போது சூட் பிட்வீன் ப்ரைவேட் பார்ட்டிஸ் அப்படின்னா அதில் அரெஸ்ட் அண்ட் அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துக்குமே அந்த ப்ரைவேட் பர்சன்ஸ் வந்து லயபிள்ன்றது ஜென்ரல் ரூல். பட் இங்கே வந்து இது வந்து ப்ரைவேட் பர்சனுக்கு நடுவில் நடக்கிற சூட் மாதிரி ப்ரொசீட் ஆகும்னு இருந்தால் கூட ஆனால் அந்த பப்ளிக் ஆஃபீஸரை வந்து அரெஸ்ட்டுக்கும் அவங்க லயபிள் ஆக்கக்கூடாது, அவங்களோட ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட்டுக்கும் லயபிள் பண்ணக்கூடாது. அதுதான் அந்த ப்ரொவைடர் கிளாஸில் சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு எக்ஸப்ஷன் என்னென்னா எக்ஸிக்யூஷனில் வந்து இதை பண்ணிக்கலாம். ஸோ பெண்டிங் கேஸில் சூட்டில் வந்து அதை பண்ண முடியாது அப்படிங்கிறது ப்ரொவைடர் கிளாஸ். ஸோ அதான் ப்ரொவைடரில் ப்ரொவைடட் த டிஃபெண்டன்ட் ஷால் நாட் பி லயபிள் டு அரெஸ்ட் நார் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி டு அட்டாச்மெண்ட் அதர்வைஸ் தான் இன் எக்ஸிக்யூஷன் ஆஃப் அ டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரூல் 8 capital A, no security to be required from government or a public officer in certain cases. No such security as is mentioned in Rule 5 and 6 of Order 41 shall be required from the government or where the government has undertaken the defense of the suit from the public officer sued in respect of an act alleged to be done by him in his official capacity. இதில் ஆர்டர் 41 வந்து அப்பீல் பற்றி டீல் பண்ணக்கூடிய ஆர்டர். ஸோ இந்த அப்பீலில் வந்து ரூல் 5 and 6ல் ரெண்டுலேயுமே வந்து செக்யூரிட்டி ஃபர்னிஷ் பண்ண சொல்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூட் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாவோ இல்லை பப்ளிக் ஆஃபீஸருக்கு அகேன்ஸ்டான சூட்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஆர்டர் 41 ரூல் 5 and 6ல் சொல்லியிருக்க அந்த காரணத்துக்காக அவங்கள செக்யூரிட்டி ஃபர்னிஷ் பண்ண சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ரூல் 8 capital A. ஸோ இந்த ரூல் 8 capital Aல ஆர்டர் 41 ரூல் 5 and 6க்கு கீழே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஃபர்னிஷ் பண்ண சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைல் பண்ணப்பட்ட சூட்லேயோ இல்லை கவர்மெண்ட் பப்ளிக் ஆஃபீஸருக்கு அகெயின்ஸ்டாக ஃபைல் பண்ண சூட்டில் கவர்மெண்ட் வந்து டிஃபென்ஸ் இருக்குன்னு அண்டர்டேக் பண்ணின கேஸு. ஸோ இந்த ரெண்டு கேஸ்லையும் இந்த ஆர்டர் 41 ரூல் 5 and 6க்கு கீழே உள்ள செக்யூரிட்டி ஃபர்னிஷ் பண்ண சொல்லக்கூடிய விஷயத்த இதில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடியதான் இது. Next rule 8 capital B, definitions of government and government pleader. In this order, unless otherwise expressly provided, government and government pleader means respectively in relation to any suit by or against the central government or against a public officer in the service of that government, the central government and such pleader as that government may appoint, whether generally or specially for the purpose of this order. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் தொடர்பு பட்ட ஒரு விஷயங்கள் இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பப்ளிக் ஆஃபீஸர் பப்ளிக் ஆஃபீஸருக்கு அகேன்ஸ்டான ஒரு கேஸ் அப்படிங்கும்போது அது கவர்மெண்ட்டுன்ற வேர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து குறிக்கும் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய பப்ளிக் ஆஃபீஸர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ப்ளீடர் வந்து அந்த ப்ளீடர் வந்து கவர்மெண்ட் ப்ளீடர் அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இன் ரிலேஷன் டு எனி சூட் பை ஆர் அகேன்ஸ்ட் அ ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் அகேன்ஸ்ட் அ பப்ளிக் ஆஃபீஸர் இன் தி சர்வீஸ் ஆஃப் அ ஸ்டேட், த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் த கவர்மெண்ட் ப்ளீடர் ஆஸ் டிஃபைன் இன் clause 7 of section 2 or such other pleader as the government may appoint, whether generally or specially for the purpose of this order. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டு தொடர்பு பட்ட விஷயங்கள் இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சர்வீஸில் இருக்கக்கூடிய பப்ளிக் ஆஃபீஸருக்கு அகெயின்ஸ்டான ஒரு கேஸ் அப்படிங்கும்போது அந்த இடத்துல கவர்மெண்ட்டுங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டை மீன் பண்ணும். அதே போல் அந்த இடத்துல கவர்மெண்ட் ப்ளீடர்ன்றது யாரை
குறிக்குது அப்படின்னா, நமக்கு சிபிசியில் செக்ஷன் 2 சப்கிளாஸ் 7ல் சொல்லி கவர்மெண்ட் ப்ளீடர்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதில் வரக்கூடிய கவர்மெண்ட் ப்ளீடர்ஸ் எல்லாருமே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய கவர்மெண்ட் ப்ளீடர்ஸ் தான். அதோடு சேர்த்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பப்ளிக் ஆஃபீஸர் சம்மந்தப்பட்ட கேஸாக இருக்கும்போது அதில் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் இல்லை ஒரு ஜென்ரல் ஆர்டர் மூலமாக ஒரு கவர்மெண்ட் ப்ளீடர்னு சொல்லி யாரையாவது ஆத்தரைஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களும் வந்து கவர்மெண்ட் ப்ளீடர்னு சொல்லி வருவாங்க. ஸோ இதுதான் வந்து 8 கேபிட்டல் பியில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போது இதில் சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது, அதை வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு இப்போ இந்த டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த ஜட்ஜ்மெண்ட்டு இது வந்து இந்த தி ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் பாம் டெவலப்மெண்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அண்ட் அனதர். இந்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ரீசெண்டான இப்போ இந்த வருஷம் ஜனவரி 2025 உள்ள ஜட்ஜ்மெண்ட்டு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செக்ஷன் 80க்கு கீழே வந்து அந்த மேண்டேட்ரி ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் கொடுக்கும்போது கேஸு பெண்டிங்கில் இருக்கும்போது நம்ம கேஸை வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷனாக அமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து கண்டினியூஸ் காஸ் ஆஃப் ஆக்ஷனாக இருந்ததுன்னு பட்சத்தில் செக்ஷன் 80க்கு கீழே திருப்பி புதுசாக வந்து நோட்டீஸ் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டு தான் இது. அதாவது ஏற்கனவே சூட்டு பெண்டிங்கில் இருக்குது, இப்போது அந்த பெண்டிங்கில் இருக்கக்கூடிய சூட்டில் வந்து அமெண்ட் தி பிளைன் போட்டு காஸ் ஆஃப் ஆக்ஷனை வந்து அமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஏற்கனவே ஒரிஜினலாக ஃபைல் பண்ண அந்த சூட்டில் உள்ள காஸ் ஆஃப் ஆக்ஷனோட கண்டினியூஸ் காஸ் ஆஃப் ஆக்ஷனாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் திருப்பியும் ஒருக்கா இந்த அமெண்ட் பண்ணி புதுசாக சேர்க்கக்கூடிய காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு நோட்டீஸ் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டு தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு. ஆனால் காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் மூலமாக சேர்க்கும்போது அது வந்து ஒரு ஃப்ரெஷ் காஸ் ஆஃப் ஆக்ஷனாக இருக்குது, புதுசாக வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே ஃபைல் பண்ணின சூட்டோட காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கும் இந்த அமெண்டட் காஸ் ஆஃப் ஆக்ஷன் மூலமாக இன்சர்ட் பண்ணக்கூடியதுக்கும் சம்மந்தம் இல்லாத கண்டினியூங் காஸ் ஆஃப் ஆக்ஷனாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக திருப்பியும் வந்து அந்த அமெண்டட் காஸ் ஆஃப் ஆக்ஷன் நம்ம என்ன புதுசாக சேர்க்குறோமோ அதுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து கண்டினியூங் காஸ் ஆஃப் ஆக்ஷனாக இருந்ததுன்னா நோட்டீஸ் தேவையில்லைன்றது இந்த ஜட்ஜ்மெண்ட்டு. இப்போ டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த ஜட்ஜ்மெண்ட்டு தான் வந்து அமெண்ட்மெண்ட் மூலமாக புதுசாக காஸ் ஆஃப் ஆக்ஷன் சேர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். இட் இஸ் அ ரெக்குயர்மெண்ட், கண்டிஷன் ப்ரெசிடென்ட்டு இது கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ஹோல்ட் பண்ண ஜட்ஜ்மெண்ட்டு தான் இப்போ டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த ஜட்ஜ்மெண்ட்டு. அதாவது பிசான் டயால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா 2001 டிசைடான ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் புதுசாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அமெண்ட்மெண்ட் மூலமாக அப்படின்னா அது ஃப்ரெஷ் காஸ் ஆஃப் ஆக்ஷனாக இருக்குது, கண்டினியூங் காஸ் ஆஃப் ஆக்ஷனாக இல்லைன்ற பட்சத்தில் நோட்டீஸ் வந்து மேண்டேட்ரி அப்படின்னு சொன்னது இந்த ஜட்ஜ்மெண்ட்டு. பிசான் டயால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா. அதே சேம் ஜட்ஜ்மெண்ட்டு தான் இப்போ திருப்பி பார்க்கக்கூடியது. இதில் வந்து இந்த நோட்டீஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொவிஷன் அதை வெய்வர் ஒருவேளை நோட்டீஸ் கொடுக்காம சூட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை அப்ஜெக்ட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் யாருக்கு இருக்குங்கும்போது அது கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. தேர்ட் பார்ட்டிக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்காம சூட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த ரைட் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் நினச்சதுன்னா அந்த ரைட்டை அவங்க வெய்வரும் பண்ணிக்கிடலாம். ஸோ அது வந்து இந்த பிசான் டயால் கேஸ்லேயே வந்து அதிலே ஹெல்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ வெய்வர் வந்து எப்படிலாம் எந்த சூழ்நிலையிலலாம் வெய்வர் கவர்மெண்ட் வெய்வர் பண்ணியிருக்காங்கங்கிறத சில சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம் நம்ம இன்ஃபரும் பண்ணலாம் அப்படிங்கிறது அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்ஃபரன்ஸ் எப்படின்னா, சப்போஸ் கவர்மெண்ட் வந்து அப்பியரன்ஸே கொடுக்கவே இல்லை இல்லை ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டே ஃபைல் பண்ணலை அப்படின்னா கூட அப்போ அவங்க வந்து அந்த ரைட்டை வந்து வெய்வர் பண்ணியிருக்காங்கிறத நம்ம இன்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இந்த பிசான் டயால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா ஜட்ஜ்மெண்ட்லேயே சொல்லியிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸில் வந்து இது சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி வந்து நோட்டீஸ் கொடுக்காம சூட் ஃபைல் பண்ணியிருக்காங்கிற அப்ஜெக்ஷனை தேர்ட் பார்ட்டி ரைஸ் பண்ணவே முடியாது. அதாவது கவர்மெண்ட் இல்லாத அதர் டிஃபெண்டன்ஸ் வந்து அந்த டிஃபென்ஸ் வந்து ரைஸ் பண்ண முடியாது. அதை வந்து கவர்மெண்ட் மட்டும்தான் ரைஸ் பண்ண முடியும். அதே போல் அந்த வெய்வர் வந்துட்டு டேரெக்டாக ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை ஃபைல் பண்ணும்போது அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் நோட்டீஸ் வந்து அவங்க எங்களுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லாமல் விட்டுருந்தாங்கனாலும் அது வெய்வர் தான். இல்லை அவங்க அப்பியரே ஆகலைனாலும் அதை வெய்வர்னு இன்ஃபார் பண்ணிக்கலாம். இல்லை ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டே ஃபைல் பண்ணாமல் இருக்காங்கன்னா கூட அப்பவும் வந்து வெய்வர் பண்ணியிருக்காங்கன்னு இன்ஃபார் பண்ணிக்கலான்றது சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டு இதிலே தான் அதையும் சொல்லியிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜட்ஜ்மெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டு ஃபஸ்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணும்போது கவர்மெண்ட்டை பார்ட்டியாகவே காமிக்கலை, ஆனால் பெண்டிங் கேஸ் கவர்மெண்ட்டை இம்ப்ளீட் பண்ணுறாங்க புதுசாக அப்படின்னா கூட அவங்களுக்கு நோட்டீஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டு தான் இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஜட்ஜ்மெண்ட்டு. ஸ்ரீராம் வெர்சஸ்
ஸ்ரீமதி முல்லு. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அதுதான் கேஸ் வந்து ஃபைல் பண்ணும்போது நம்ம கவர்மெண்ட் பார்ட்டியாகவே சேர்க்கல, ஆனால் பெண்டிங் கேஸ் அவங்களுக்கு இம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் கூட அப்பவும் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டு இது ஸ்ரீராம் வெர்சஸ் ஸ்ரீமதி முல்லு. இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஜட்ஜ்மெண்ட்டு சந்திரகாந்த் கோவிந்த் தேஷ்முக் வெர்சஸ் தி ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த ஜட்ஜ்மெண்ட்டு இதில் சிபிசியில் இந்த 80க்கு கீழே நோட்டீஸ் கொடுக்கும்போது கவர்மெண்ட்டை வந்து ஒரு ப்ரொஃபார்மா பார்ட்டியாவோ இல்லை ஒரு ஃபார்மல் பார்ட்டிங்கிறதுக்காக நம்ம இம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இல்லை அவங்க வந்து ஒரு நெசசரி பார்ட்டியாகவே இருந்தால் கூட பார்ட்டியாக இம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ஆனால் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ரிலீஃப் எதுவுமே நம்ம கிளைம் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் இது. அதாவது கவர்மெண்ட்டையோ இல்லை பப்ளிக் ஆஃபீஸரையோ நம்ம பார்ட்டியாக காமிச்சிருக்கோம், அது வந்து அவங்க நெசசரி பார்ட்டின்றதுனால சேர்த்துருக்கலாம், இல்லை ப்ரொஃபார்மா பார்ட்டின்றதுனால சேர்த்துருக்கலாம், எந்த ரீசன்னாலனாலும் சேர்த்துருக்கலாம். ஆனால் பட் அவங்களுக்கு அகென்ஸ்டாக ரிலீஃப் எதுவுமே கிளைம் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த 80க்கு கீழே நோட்டீஸ் கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்ன ஜட்ஜ்மெண்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு. இதை எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்மளோட இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய சிபிசிக்கு முன்னாடி பழைய சிபிசி வந்து 1882 இருந்த சிபிசி வந்து இருந்தது. ஸோ அந்த சிபிசியில் செக்ஷன் 424 இப்போ செக்ஷன் 80 இப்போ இருக்கக்கூடிய சிபிசியில் செக்ஷன் 80க்கு ஈக்குவலண்ட்டாக ஓல்டு சிபிசி சிவில் ப்ரொசீஜர் கோடில் 424 இருந்திருக்கும். ஸோ அதில் வந்து அந்த 424 கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டாவோ இல்லை பப்ளிக் ஆஃபீஸருக்கு அகென்ஸ்டாவோ சூட்டு ஃபைல் பண்ணிட்டோம்னாலே நோட்டீஸ் வந்து மேண்டேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய சிவில் ப்ரொசீஜர் கோடில் அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த 80ல் வந்து நமக்கு சப்கிளாஸ் 3ல் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இந்த நோட்டீஸ் வந்து 80ல் சப்கிளாஸ் 1லேயும் சொல்லியிருப்பாங்க. நோட்டீஸில் வந்து என்னெல்லாம் கண்டென்ட் இருக்கணுன்றது அந்த லாஸ்ட் பேராகிராஃபில் 80 சப்கிளாஸ் 1ல் லாஸ்ட் பேராகிராஃபில் இருக்கும். அதே போல் 80 சப்கிளாஸ் 3லேயும் வந்து நோட்டீஸோட கண்டென்ட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா மற்ற எரருக்காக வந்து சூட்டை டிஸ்மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது ஓல்டு சிபிசியில் இது மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது இப்போது சிபிசியில் 80ல் ரிலீஃப் வந்து நம்ம அந்த கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டாக இல்லை பப்ளிக் ஆஃபீஸருக்கு அகென்ஸ்டாக காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னன்றதை சொல்லியிருக்கணும், நோட்டீஸில் என்ன ரிலீஃப் கிளைம் பண்ணுறோன்றது சொல்லியிருக்கணும். அதே போல் பிளைன்டிஃப் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி அவங்களோட நேம், டிஸ்கிரிப்ஷன், ரெசிடென்ஸ் எல்லாம் கிளியராக சொல்லியிருக்கணுன்றதை 80 மேண்டேட் பண்ணும். ஸோ அப்போ ரிலீஃபை வந்து கண்டிப்பாக நோட்டீஸில் சொல்லணும்னு சொல்லும்போது ரிலீஃபே இல்லாமல் கேட்காம கவர்மெண்ட்டை வந்து ஒரு பார்ட்டியாக சேர்த்துருக்கோம், அவங்களுக்கு அகென்ஸ்டாக நம்ம எந்த ரிலீஃபும் கேட்கல அப்படிங்கும்போது இந்த நோட்டீஸ் வந்து தேவை கிடையாது. ஆனால் ஓல்டு சிபிசியில் ரிலீஃப் வந்து ரிலீஃபையும் மென்ஷன் பண்ணி தான் நோட்டீஸ் கொடுக்கணுன்றது அந்த பழைய சிபிசியில் இருக்காது. அதனால் ஓல்டு சிபிசியில் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டாவோ பப்ளிக் ஆஃபீஸருக்கு அகென்ஸ்டாவோ கேஸ் ஃபைல் பண்ணினாலே அவங்களுக்கு நோட்டீஸ் மேண்டேட். பட் இப்போ நம்மளோட கரண்ட் சிபிசியில் அந்த மாதிரி கிடையாது. ரிலீஃப் வந்து நோட்டீஸில் சொல்லணும்னு சொல்கிறதுனால ரிலீஃப் கிளைம் பண்ணலன்னா நோட்டீஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டு தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி சப்சிக்வெண்ட்டாக நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸில் வந்து இதே பாயிண்ட்டை வந்து அப்ஹெல்டு பண்ணியிருக்காங்க. அதே போல் நோட்டீஸ் கொடுத்த பர்சன் வந்து அந்த 2 months நோட்டீஸ் கொடுக்கும்போது அந்த 2 months கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்த பர்சன் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கும்போது சப்சிக்வெண்ட்டாக அவரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய லீகல் ரெப்ரசன்டேட்டிவாக வரக்கூடியவர் வந்து திருப்பியும் நோட்டீஸ் கொடுக்கணுன்றது நெசசிட்டி கிடையாது. அந்த முதல்ல கொடுத்த நோட்டீஸை வச்சு இந்த லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஃபர்தராக சூட் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ அவர் இறந்து போயிட்டாருன்றதுனால சப்சிக்வெண்ட்டாக வரக்கூடியவங்க திருப்பியும் ஃப்ரெஷ் நோட்டீஸ் கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ இதோட இன்றைக்கி செஷன் ஓவர். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.